அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் மக்கள் தங்களுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் கடவுளை குறித்த நினைப்பே இல்லை. சுயநலமாக தங்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெரிய கோபுரத்தை கட்ட திட்டமிடுகிறார்கள். இந்த மக்கள் தற்பெருமையோடு இருப்பதை பார்த்த ஆண்டவர் அவர்களுடைய மொழியிலே குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களை உலகெங்கும் சிதறடிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்னுடைய அறிவால் தான் என்னால் இந்த பெரிய காரியத்தை செய்ய முடிந்தது, அல்லது என்னிடத்தில் உள்ள பணத்தினால் தான் என்னால் இதை செய்து முடிக்க முடிந்தது என்று உங்களிடத்தில் உள்ள பொருட்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுத்து உங்களை பற்றி தற்பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த பழக்கத்தை இப்பொழுதே விட்டுவிடுங்கள். நான் செய்கிற எல்லா காரியத்திலும் எனக்கு வெற்றி கிடைக்கிறது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்று அவருக்கு எல்லா மகிமையையும் கொடுங்கள். அவருக்கு நன்றி கூறுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய வெற்றி உங்களிடத்தில் நிலைத்திருக்கும். ஆண்டவர் நாம் செய்கிற காரியத்தில் நம்மோடு இருந்து நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவன். முதலில் நாம் ஆண்டவரையும் அவருடைய கட்டளைகளையும் கடைபிடிக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு சேர்த்து கொடுக்கிறார் என்று இறைவார்த்தை கூறுகிறது. அதனால் உங்களிடம் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நம்பி அவருக்கு நன்றி கூறி வாழுங்கள். மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் பார்த்து, என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரட்டும் என்று கூறுகிறார். சிலுவை என்றாலே பாடுகள் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவாறு வேதனைகளும் துன்பங்களும் உண்டு. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினால் வேதனைகள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது என்றில்லை. எல்லாவற்றையும் நாம் சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக சுயநலம் இல்லாமல் தன்னலத்தை நாடாமல் பிறருடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் வேதனைகளும் சிலுவை போல இருக்கிறதா? அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மேலும் நாம் மற்றவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்து கூறுவதில் வெட்கப்படுகிறோம். அப்படி வெட்கப்படாமல் இறை வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறை அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மற்றவர்களும் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நாம் அற்புதங்களை அதிசயங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காரணம் என்று அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எனக்கு கமெண்ட் தெரியப்படுத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ராஜா, விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீட்பரே, எங்கள் வழிகாட்டியே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எப்பொழுதும் உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர வேண்டும். ராஜா ஆண்டவரே, அதிகாலை வேளையிலே என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் கண்டடைகிறான் என்று கூறியிருக்கிற தேவனே, இதோ இப்பொழுது உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலே எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய சமூகத்தில் திறந்து வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற வல்லமையுள்ள தேவன் நீர். இன்றைக்கு எங்களுக்கு இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. அதிகாலை வேளையிலே இஸ்ரேல் மக்கள் மன்னாவை சேகரித்தது போல உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இதோ உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. அன்பின் தேவனே, இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களிலும் உம்முடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எல்லா நபர்களிலும் கூட நீர் இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்களுக்கு பேச கற்றுக்கொடும் தேவனே. மோசேக்கு கற்றுக் கொடுத்தது போல கற்றுக்கொடும் ராஜா. என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன தேவனே, இதோ எங்களுடைய வாழ்வில் உள்ள சிலுவைகளாகிய எல்லா துன்பங்களோடும் வேதனைகளோடும் இதோ உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே. எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடும் அப்பா. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனே, இதோ எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்களை கைவிடாத தேவன் நீர் ராஜா. எப்பொழுது எங்களோடு இருக்கிற தேவன் நீர். அதற்காக நன்றி தேவனே. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நீர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் ராஜா. அதற்கெல்லாம் நன்றி கூறுகிறோம் அப்பா. நன்றி தேவனே. நன்றி இயேசுவே. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்கிற எல்லா செயல்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு எங்களுக்கு வெற்றி தருகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. அப்படி நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. சுயநலமாக இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே.
எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் வாயார அறிக்கையிடுகிறோம் தேவனே. எங்களுடைய தொழில் முயற்சிகளில் எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. பிள்ளைகளுக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. நோயிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களையும் இன்பமாக மாற்றியிருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 9. அந்நாள்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழை காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 34 முதல் அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடும் தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.